கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ නාමයට මහිමේ වේවා. சில காலத்துக்கு பிறகு திரும்பவுமாய் உங்கள் மத்தியிலே வர கிடைத்ததை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். සමහර කාලයකට පසු ඔබ මැදේ සිටීම මම ප්‍රීති වෙනවා. பாஸ்டர் ராஜன் கிளியோப்பருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். පාලතුමාටත් මගේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. இன்றைக்கு பிரதான சபைகள் அல்லது மெயின்லைன் சபைகள்ல ஒரு விசேஷ ஆராதனை நடக்கும். என்னத்தை வச்சு ஆராதனை நடத்துவாங்கன்னு தெரியுமா? අද ප්‍රධාන සභාවල දේමේල් පවත්වන උන් කුමක් කරුණු කොටගෙන සභාව දේමේ පවත්වනද කියලා දන්නවද? ஞாயிறு ගොක්කොල දවස. இன்னைக்கு நான் யோசிச்சேன் அந்த காரியத்தை நாங்க கொஞ்சம் எங்கட அவதானத்தை செலுத்துவோம்னு. මම පොඩ්ඩක් කල්පනා කරා ඒ කාරණාව තුළ අපගේ අවධානය යොමු කරන්න. நாங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் අපි ලූක් 19 පරිච්ඡේදය நீங்க 30ஆம் வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? 30ல இருந்து 30 සිට 35 வரைக்கும் 35 දක්වා 36 வரைக்கும் வாசிங்களே. 36 දක්වා. நன்றி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். අපි අස්සල යාඥා කරමු. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும். ස්වාමීන් වහන්සේගේ වචන තුලින් අපට කතා இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. இப்படி ஒரு கற்பனை கதை ஒன்று இருக்குது. මෙවැනි මනංකල්පිත කතාවක් තිබෙනවා. இயேசுவும் சீஷர்களும் ஒரு மலைக்கு ஏறும்போது இயேசு சொன்னாராம், எல்லாரும் ஒவ்வொரு கல்லுகளை எடுத்துக்கோங்க. යේසුස් වහන්සේ ගෝලියෝසා කන්දකට නගින මොහොතේ යේසුස් වහන්සේ කිව්වා සියලු දෙනාම ගලක් රැගෙන එන්න කියලා. ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு சைஸ்ல கல்லுகள் எடுத்தாங்களாம். එක එක්කෙනා එක එක ප්‍රමාණය අනුව ගලක් ගත්තා. பேதுரு கொஞ்சம் சோம்பல் பட்டு ஒரு சின்ன கல் எடுத்தாங்க. පේදුරුතුමා පොඩ්ඩක් කම්මැලි නිසා එයා පුංචි ගලක් ගත්තා. ரொம்ப கஷ்டப்பட்டு மலையில ஏறின பிறகு ගොඩක් අපහසුතාවෙන් කන්දර නැග්ගන් පසුව இயேசு என்ன செய்தாரா, அந்த கல்லுகள் எல்லாம் அப்ப ஆகும்படி செய்துட்டாராம். යේසුස් වහන්සේ මොනවද කරේ? ගල් සියල්ල ඔක්කොම ආහාරයක් ලෙස රොටියක් ලෙස பெரிய වෙනස් கல்லு කරලා. கொண்டு போனவங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு, பேதுருக்கு ஒரு சின்ன கொஞ்சம் சாப்பாடு தாஞ்சாம் பசி. විශාල ගල් ගෙනාපේකට හොඳ කෑම. නමුත් පේදුරුතුමා ගෙනිච්ච පුංචි ගලක් නිසා එයාට බඩගිනි. திரும்ப மேல இறங்கி வரும்பொழுது இயேசு சொன்னாரா, எல்லாரும் ஒரு கல்லுகள் எடுத்துக்கோங்க. නැවත පාලට බයින මොහොතේදී ගොස් සියලු දෙනාම නැවතත් ගලක් பேதுரு රැගෙන போயிட்டு එන්න. ஒரு பெரிய கல்லை தூக்குனானா. පේදුරු ලොකු ගලක් ඉස්සුවලු. கீழே இறங்கி வந்த ஆண்டவர் சொன்ன எல்லா கல்லுகளையும் அந்த ஆத்தோரத்துல வீசிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේගල පාලට බැසන් පස්සේ සියලුම ගල් අර ගංගායිනට දාන්න நீங்க சில කියලා. பேர் என்ன செய்வாங்க, நான் இயேசுவை பின்பற்றினா எனக்கு என்ன கிடைக்கும்? අද සමහර අය කල්පනා කරන දේ යේසුස් වහන්සේ අනුගමනය කරොත් මට මොනවද ලැබෙන්නේ? ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? දෙවියන් වහන්සේ මගේ පවුල ආශිර්වාද என் நோயை කරනවා. குணமாக்குவாரா? මගේ රෝගය සුව කරනවාද? தகப்பண்ட குடிப்பழக்கம் மாறுமா? sorry தகப்பண்ட குடிப்பழக்கம் மாறுமா? පියාගේ வால்பாවේ மகளுக்கு கல்யாணம் நடக்குமா? මගේ දුවට විවාහයක් සිදු වෙයිද? கடன் பிரச்சனையில இருந்து நான் வெளியே මේ வருவேன். ණය බරින් මම නිදහස් වෙයිද? சரியான வாழ்க்கை துணை கிடைக்குமா? මගේ සාකාරයක් සාගරයක් මට හම්බෙයිද? பிள்ளை கடவுளோட வழிக்குள்ள இல்லாட்டி பிழையான வழியில இருந்து திரும்புவாரா? ඒ දරුවා දෙවියන් වහන්සේගේ මාර්ගේ නැතයි වැරදි මාර්ගේ නැරෙයිද? நான் இன்னும் நிறைய விருத்தி அடைவனா? මම තවත් වර්ධනය වෙයිද? பிசினஸ் செழிக்குமா? මගේ ව්‍යාපාර සඵලවත් වෙයිද? நீங்க நிறைய பேர் நாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட சில நேரங்களில் கடவுளை பின்பற்றவங்களா இருக்கலாம். අද අපි බොහෝ දෙනෙක් අපි බලාපොරොත්තුව සමග දෙවියන් වහන්සේ අනුගමනය කරන්න පුළුවන්. யூதாசேன் இயேசுவை காட்டி கொடுத்தா. යුදාස් ඇයි දෙවියන් වහන්සේ පාවා දුන්නේ? கடவுளை குறிச்சு ஒரு யூதாஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. දෙවියන් වහන්සේ ගැන යුදාස්ට බලාපොරොත්තුවක් තිබුණා. யூதாஸ் நினைச்சான் இவர் ஒரு அரசியல் ரீதியான ஒரு ராஜாவா வந்து, යුදාස් හිතුවා රාජතන්ත්‍රිකව රජෙක් ලෙස මෙතුමා. அப்படி நிறைய யூதர்கள் நினைச்சாங்க. එම යුදවරු ගොඩක් හිතුවා. ரோமருக்கு எதிரான ஆட்சியிலிருந்து எங்களை விடுவிப்பார், රෝම පාලනයෙන් අපේ නිදහස් කරයි, நாங்க ஒரு செழிப்பான எங்களோட சுய அரசாங்கமா வரும், අපි සඵලත්වයේ අපගේ කැමතු රාජ්‍යයක් එයි, நானும் நல்ல பணக்காரனா வரலாம், මම හොඳ පෝෂිතෙක් වෙන්න පුළුවන්, இந்த வாழ்க்கையில செட்டில் ஆயிரலாம். මගේ ජීවිතේ මං යම් ස්ථානයකට එන්න පුළුවන්. ஆனா இயேசு இந்த ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்லன்னு சொல்லும் போது அது அவனுக்கு ஒரு பிரச்சனை. යේසුස් වහන්සේ මගේ රාජ්‍යය මේ ලෝක ආකාර නොවේ කියන මොහොතේ උඩ ප්‍රශ්නයක්. அவன் இயேசுவை என்ன நோக்கத்தோட எதிர்பார்த்து பின்பற்றினானோ அது வந்து
நிராசையா போயிட்டுது. ඔව් මොන අරමුණක් සමග යේසුස් වහන්සේ අනුගමනය කරේ ඒක කොට නැතුව ගියා. நீங்க நாங்களும் பலவிதமான காரியங்களோட இயேசுவை பின்பற்றலாம். අද අපිත් බොහෝ බලාපොරොත්තු සමග යේසුස් වහන්සේ අනුගමනය කරනවාද? இங்க யோவான் சுவிசேஷத்தை வாசிச்சீங்கன்னா இதே பகுதியில சில பேர் லாசரு அவர் உயிரோடு எழுப்பினால அவர்கிட்ட வந்தாங்களாம். යෝවාන් සුභාරංචි පොත බැලුවොත් ලාසරුස්ව ජීවිතුන් අතර නැගිටපු නිසා සමහර අය උන්වහන්සේ වෙතට ආවලු. நிறைய பேர் வந்திருந்தாங்க. බොහෝ අය ආවා. நீங்க திரும்ப கொஞ்சம் பின்னுக்கு போனீங்கன்னா இயேசு சொல்றாரு சீஷர்களுக்கு நீங்க இந்த இடத்துக்கு போங்க. ඔබ ආපස්සට ගියොත් නැවත යේසුස් වහන්සේ කියන ඔබ මේ ස්ථානෙට யோசிச்சு යන්න. பாருங்க, இயேசு இருந்த மனநிலை வேற, சீஷர்கள் இருந்த மனநிலை வேற. ඔබ හිතන්නේ යේසුස් වහන්සේ හිටියේ වාතාවරණය වෙන්නේ ගෝලෙන් හිටපු වාතාවරණය වෙන්නේ. பஸ்கா வருது, පාස්කු එනවා. இயேசு அடிக்கப்பட போறார். යේසුස් වහන්සේ පාර කනු ලබනවා. இயேசுட மனநிலைமை வித்தியாசம். යේසුස් වහන්සේගේ මනස වෙනස්. வளமையில இயேசு அந்த பஸ்கா பண்டிகை ஒரு பெரிய பண்டிகை. සුපුරුදුපරිදි පාස්කු මංගල්‍ය කියන්නේ විශාල මංගල්‍යයක්. அவங்க வந்து அந்த நேரத்துல 2 மைல் தூரத்துல இருக்கிற எல்லா யூத ஆண்களும் அந்த பண்டிகையில பங்கு பெற்றோம். ඒ කියන්නේ කිලෝමීටර් 2ක දුරක් තියෙන සියලු දෙනා ඒ மைல், கிலோமீட்டர்ல மைல் අතක්ම. சரியா? அந்த நீங்க யாராவது மடு கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா, இல்லாட்டி அஜ்ஜிக்கு ஏதாவது போனவங்க இருக்கிறீங்களா? ඔබ කවුරු මඩුපල්ලි අජ්ජි ගිහපු අය ඉන්නවද? அல்லது முந்தி கத்தலிக்கா இருக்கும்போது, කතෝලිකයි ලෙස ඉන්න මොකද? அல்லது என்னது சிலாவ பக்கம் இருக்குது என்னது ශිලාබන් කියලා තියෙනවද? தலைவில போன அனுபவம் இருக்குதா? තලවෙල ගිය අත්දැකීම තිබෙනවද? ரைட். அப்ப போகும்போது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல எங்க அண்ணனுக்கு ஒரு லாரி இருந்துச்சு. මට මතකයි පුංචි කාලේ මගේ අයියට ලොරියක් තිබුණා. அந்த நேரத்துல அந்த வெளியமுன இடத்துல இருக்க நிறைய பேர் எங்கட லாரியில ஏறி மடு கோயில் வருவாங்க. ඒ වැලියමුණ ප්‍රදේශයේ ඉඳලා බොහෝ දෙනෙක් ඒ ලොරිය නැගලා මඩුපල්ලි යනවා. சின்ன சின்ன டென்ட் அடிச்சு அதுல எல்லாம் இருந்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் வீடு கிடைச்சு வந்தனால டென்ட் அடிச்சிருப்போம். පුංචි පුංචි කූඩාරම් ගාලා ඒ තුල අපි රැඳෙනවා. பல பிரதேசத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. බොහෝ ආකාරයේ මනුෂ්‍යයන් එනවා. அதே மாதிரி பஸ்கா பண்டிகையில ඒ වගේම පාස්කු මංගල්‍ය 2 තුල மைல் தூரம் இல்ல பல நாடுகளை சேர்ந்தவங்க வருவாங்க. ඇතක්ම දුරක් නෙමෙයි බොහෝ අය බොහෝ දේශින් අය එනවා. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு வீடுகளோ ரூம்ஸோ லாட்ஜஸோ எடுக்கிறது கஷ்டம். ඒ මොහොතේ ඉතලා බලන්න රූම්ස් එකක් ලොජ් එකක් ගන්න කිත අපහසුයි. இயேசுவே என்ன கொஞ்சம் கிட்ட தள்ளி இருக்கிற பெத்தானியால தான் தங்கி இருந்தாரு. යේසුස් වහන්සේ බෙතානියා කියන නුවර තමයි නැවතිලා හිටියේ. ஏன்னா அவருக்கு எருசலேம்ல இடம் எடுக்கிறது லேசா இருக்கே. එයින යෙරුසලමේ ප්‍රදේශයේ උන්වහන්සේ ස්ථානය පිළිගන්නක අමාරුව තිබුණා. பஸ்கா பண்டிகையில எவ்வளவு பேர் ஒரு பண்டிகையில கூடுவாங்கன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி செய்து பார்த்தாராம். පාස්කු මංගල්‍ය කී දෙනෙක් එකට රැස් වෙනවද කියලා ගවේෂණයක් කරලා බැලුවා. அந்த காலத்து பலிகள் கொடுப்பாங்க தானே. එම පූජා කරනවනේ. ஒரு மிருகத்தை பலியிட்டா எத்தனை 10 பேருக்கு மாதிரி யோசிப்பாங்க. එක මුරුගෙක්ක පූජා කරොත් 10 දෙනෙක් විතර කල්පනා කරනවා. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா එම ගණන් අදලා බලන මොහොතේදී எருசலேம்ல பஸ்கா பண்டிகைக்கு 2.5 லட்சம் பேர், 1/4 மில்லியன் மக்கள் கூடுவாங்களாம். ඒ පාස්කු මංගල්‍යදී ලක්ෂ 2.5ක සෙනගක් ඒ ස්ථානයේ රැස් වුණා. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பங்களாதேஷ்ல இருக்கும்போது ஒரு முறை මට මතකයි බංග්ලාදේශයේ ඉන්නකොට මට அந்த இது மெக்காக்கு அடுத்ததா இருக்கிற பெரிய ஒரு பண்டிகை நடக்கும் டாக்கால. මෙඩ්කා ඊළඟට තියෙන පියවරේ ලොකු මංගල්‍යයක් වෙන ඩකාවේ. எத்தனையோ மில்லியன் மக்கள் டாக்கால வந்து சேருவாங்க. මිලියන ගාන මනුෂ්‍යයෙක් ඒ ප්‍රදේශයේ රැස් වෙනවා. அவ்வளவு கிரவுட் டாக்கால. එච්චර සෙනගක් ඩකාවේ. எனக்கு ஏர்போர்ட்ல ஃளைட்டை பிடிக்க இருக்குது, எனக்கு ஃளைட்டை பிடிக்கலுமான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டேன்னா அவ்வளவு டிராபிக். මට ගුවන් තොටුපොළේ මගේ ෆ්ලයිට් එක ලබා ගන්න නමුත් මට ඒක ලබා ගන්න පුළුවන්ද කියලා බෑ. ඒ එච්චර සෙනගක්. மில்லியன் கணக்கான மக்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல சின்ன சின்ன டென்ட் அடிச்சு இருந்தாங்க. මිලියන ගානක ජනතාව ඇවිල්ලා පුංචි පුංචි කූඩාරම් ගාගෙන ඒ ස්ථානේ රැඳුණා. நீங்க பஸ்கால பாத்தீங்கன்னா வீடுகள் ஃபுல்லா இருக்கும், லாட்ஜஸ் ஃபுல்லா இருக்கும். පාස්කු මංගල්‍යය බැලුවොත් ගෙවල් වල ඉන්නවා, ලොජ් වල ඉන්නවා. சரி, அப்ப அந்த நேரத்துல தான் இது சம்பவம் நடக்குது. ඒ මොහොතේ තමයි මේ සිදුවීම සිදුවන්නේ. ஒரு பக்கம் பரிசேயருக்கு சரியான கோபம், பரிசேயர் சதுசேயருக்கு. එක පැත්තකින් පරිසවරු සද්දිසවරුන්ට කෝපය. இயேசு லாசரு உயிரோடு எழுப்பிட்டார் தானே. යේසුස් වහන්සේ ලාසරු උක්තාන කරානේ. சதுசேயருக்கு கூட கோபம் இருக்குமா, பரிசேயருக்கு கூட இருக்குமா இயேசு லாசரு உயிரோடு எழுப்பினது? සද්දිසවරුන්ට කෝපය අධිකයිද නැත්නම් පරිසවරුන්ට කෝපය අධිකයිද ලාසරු නැගිට නිසා? பைபிள் நாலேஜ் இருக்கான்னு பாப்போம். බයිබලේ දැනුම තියෙනවා. யாருக்கு கூட கோபம் வரணும்? කාටද අධික ලෙස කෝපය එන්න ඕනේ? இல்ல, பரிசேயருக்கு கோபம் இருக்கு, சதுசேயருக்கு அதை விட கூட வரணும். ஏன்னு சொல்லுங்க. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல நம்பினாங்க, சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல நம்பல. පරිසවරු උක්තානේ විශ්වාස කරා, සද්දිසවරු උක්තානේ විශ්වාස කරේ නැහැ. அப்ப சதுசேயருக்கு இன்னும் பிரச்சனை, தங்கட இறையிலே பல ஆயிரம் இவர் உயிரோடு எழுப்பிட்டாருன்னா. සද්දිසවරුන්ට තවත් කෝපය ඔවුන්ගේ මේ දේව ධර්මයේම වැරදිලා ලිව්වා. அவங்க இயேசுவை கொல்றதுக்கு ட்ரை இப்ப இயேசு இல்ல லாசருவை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ඔවුන් ලාසරුස්ව මරන්න උත්සාහ කරනවා.
இப்ப இவங்களுக்கு சரியான கோவம் மறுக்கையில அவன் உயிரோடு இருக்கிறானே. දැන් මොන්ට ඒක අතපසු කරගන්න බෑ උක්තානව ඉන්නවනේ. இப்ப இயேசு எருசலேமுக்கு வர்றத கேள்வி இந்த கழுதை வந்து இலங்கையில தான் கழுதை வந்து ரொம்ப ஒரு கேவலமா நாங்க பாக்குறது. ලංකා දේශයේ තමයි කොටලුවා ගැන පාත්තත් අපි බලන්නේ. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சேர்மார் கழுதைன்னு இல்லாட்டி அம்மா அப்பா அம்மார் கழுதைன்னு சொல்லி இருக்கிறாங்களோ தெரியாது. ඔබ කී දෙනෙක්ට ගුරුවරු එමන්ද දෙමව්පියන් කොටලුවා නැත්නම් බෝරුවා කියලා කිව්වද දන්නේ නැහැ. சின்ன வயசுல கண்ணு குட்டின்னு கூப்பிடுறவங்க தான் பெருசானோன்னு எருவ மாடுன்னு கூப்பிடுறது. පුංචි කාලේ වසුපැටිය කියලා අඬ ගන්නවා සේ සමය මීයරකා කියලා වැඩුණම කතා කරන්නේ. சரி எனக்கு ஞாபகம் இருக்கு வத்தல சென்ட் ஆந்தனிஸ் காலேஜில் ஒரு டீச்சர் இருந்தார். அவர் எனக்கு படிப்பிக்கல எங்க அண்ணன்மாருக்கு படிப்பிச்சிருக்கிறாரு. මට මතකයි වත්තල සෙන් ඇන්තනිස්ගේ ගුරුවරයෙක් හිටියා මට කියන්නේ නැහැ මගේ අයියලට කියන්නේ. அவர் ஏசும்போது கழுத கழுத கோவேரி கழுதம்பாரு. එයා බයිනකොට බූරුවා බූරුවා කියලා තමයි බයින්නේ. அதே கோவேரி கழுதைக்கு என்ன சிங்கள சொல்ல தெரியாது. உன்னை துப்பாக்கியால சுட்டு சாணியால முழுகணும் பாரு. තුවක්කෙන් වෙඩි තියලා ගොමෝලෙන් නාවන්න කියලා කියනවා. ஆனா அந்த யூத பின்னணியில பலஸ்தீன பின்னணியில கழுதை வந்து ஒரு மோசமான மிருகம் இல்ல. ඒ පලස්තීනයන්ගේ සංස්කෘතිය යන යුද සංස්කෘතිය ඒක පාතු அது ராஜா பிரயாணம் செய்யற ஒரு மிருகம். ඒක රජ කෙනෙක් ගමන් කරන්නව මුර්ගෙක්. ராஜா அவரால் சமாதானத்தோட வர்றாருன்னா රජ කෙනෙක් සමාදානය සමග එනවා. கழுதையில வருவாரு. ඒ කොටලුවක් සමග එනවා. ஆகவே நாங்க நினைக்கிற மாதிரி கழுதை வந்து அதுல இதுல யாருமே பயன்படுத்தாத ஒரு கழுதை. ඒකත් කවුරුත් පාවිච්චි කරන්නේ නැති කොටලුවේ. பலி கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தாதவங்கள தான் பலி கொடுப்பாங்க தானே. පූජා කරන මොහොතේ බිලි දෙන මොහොතේ ඒ කවුරුත් පාවිච්චි නොකරපු දේ තමයි දෙන්නේ. கழுதை நீங்க சும்மா பாருங்க, ஒரு வீட்டுல மாடு கட்டி இருக்காங்க, நீங்க போயிட்டு கலட்டிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? ඔබ ගෙදර ඉතලා බලන්න අරකේ කැඩ ගාලා දෙන නිකන් හරි ගිහිලා ලියාගෙන ආවොත් ගෙදර නිවසේ නිකන් ඉන්නවා. சொல்றாரு அன்னைக்கு ஒரு வீட்டுல கழுதை ஒண்ணு கட்டி அந்த முச்சந்தில கட்டி இருக்கு, கழட்டிட்டு வாங்க. ඒ ගෝලයන්ට කියන ආවල් ස්ථානයේ වෙල කොටලුවේ බැඳලා දෙන ඌ අරන් එන්න. வீட்டுக்காரன் கிட்ட நான் என்ன சொல்ல? නිවසේ වැසියෙන් එවොත් මම මොනවද කියන්නද? ஆண்டவருக்கு தேவன் சொல்லு. ඒක දෙවියන් වහන්සේට අවශ්‍යයි කියලා அதே மாதிரி கொண்டாடுறாங்க. ඒ වගේම කියනවා. அப்புறம் அவர் கழுதையில ஏறி நடந்து அவர் கழுதையில ஏறி வாராரு. ඉන්පස්සේ උන්වහන්සේ කොටලුව මත නැගී එනවා. அப்ப என்ன நடக்குது? එතන මොනවද සිදු වෙන්නේ? மக்கள் என்ன செய்யறாங்க? ඒ ජනතාව මොනවද කරන්නේ? இயேசு வாராருன்னு கேள்விப்பட்டவனே என்ன சும்மா சொல்லுங்களே, ஒரு ஃபேமஸ் நடிகன் வந்து க்ரோ ஐலண்டுக்கு வந்திருக்கிறாரு பீச்சுக்குன்னா என்ன நடக்கும்? පොඩ ඉතලා බලන්න ප්‍රසිද්ධ නළුවෙක් මේ ක්‍රෝවයිල් ප්‍රදේශයට ආවා කියලා මොනවද සිදුවන්නේ? சர்ச்ல அரைவாசி பேர் இருக்க மாட்டாங்க. සභාවේ භාගයක්වත් ඉන්නේ නැහැ. இயேசு வாரார், லாசரு உயிரோடு லாசரு எழுப்புனது உயிரோடு ஹாட் நியூஸ் விளங்குதா? දැන් ලාසරුස් උත්තාන වුණ එක ඒක සෙනික ප්‍රවෘත්තියක් වුණා. நிறைய கிரவுட் போயிட்டாங்க அங்க. ඒක ගොඩක් ජනතාවක් රැස් වුණා ස්ථානෙට. அந்த லாக்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழ இருக்க வசனங்களை வாசிச்சு எனக்கு சொல்லுங்க என்ன செய்தாங்க. முதலாவது என்ன செய்தாங்க? පාල පදවල් කියලා ඔබ කියන්න බලමු. 36ல இருந்து வாசிங்க. 36 ඉඳලා කියවන්න. ரைட். என்னென்ன செய்தாங்க? දැන් මොන මොන කාරණාවල්ද කරේ? ஒன்று வந்து தங்களோட வஸ்திரங்களை விரிச்சாங்க. එකක් තමාගේ වස්ත්‍රවල් එළුවා. ரெண்டாவது மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க. එකක් ගස්සතු ඔක්කොම පාරට දැම්මා. மற்றது அவரை எப்படி புகழ்ந்தாங்க? උන්වහන්සේට කොහොමද ප්‍රශංසා කරේ? ஓசன்னா. ඕසන්නා. ஓசன்னான்னு என்ன அர்த்தம்? ඕසන්නා අර්ථය කුමක්ද? சொல்லுங்க. කියන්න. எனக்கு விளங்குது இல்ல, எனக்கு ஒரு காது கொஞ்சம் குறவா தான் கேட்கும். சத்தமா சொல்லுங்க. සද්දෙන් කියන්න. வெற்றி சிறந்த. அது சரியான அர்த்தம் வந்து ஆண்டவரே ரட்சியும். ඒක හරි අර්ථය වෙලා ස්වාමින් වහන්සේ ගලවන්න. ஆனா பிறகு அது அர்த்தம் மாறி வந்து ஒரு துதியாவும் பாவிச்சாங்க. அல்லேலூயா ஓசன்னான்னு பாட்டெல்லாம் இருக்குதானே. ஆனா உண்மையான அர்த்தம் வந்து ஆண்டவரே ரட்சியும். පස්සේ ඒක අර්ථය වෙනස් කරලා அல்லேලூயா ඕසන්නා කියලා ஆண்டவரே ரட்சியும்னு சொல்லும்போது அவங்களோட மனசுல என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ස්වාමින් වහන්සේ ගලවන්න කියනකොට ඔවුන්ගේ ආකල්පය කොහොමද තිබුණේ? சும்மா யோசிச்சு பாருங்க, ரோமர்கள் வந்து எங்கட நாட்டை அரசாள்றாங்க. පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න රෝමවරු අපගේ දේශය පාලනය කරනවා. நாங்க உழைக்கிறதுல வரி எல்லாம் அவங்களுக்கு போகுது. අපි උපේන දේවල් ඔක්කොම ටැක්ස් එක ඒගොල්ලන්ට යනවා. திடீர்னு ஒரு ஆமிகாரன் வருவா, இங்க வா என்ற பெட்டியை தூக்கிட்டு வாடா, நீங்க தூக்கிட்டு போகணும். ආමිකාරයෙක් කියන මෙන්න මගේ පෙට්ටිය උස්සන් යනවනේ කියන උස්සන් යන්න ඕනේ. உங்களுக்கு இந்திய ராணுவம் இலங்கையில் இருக்கும்போது நடந்ததுகள் வடக தெரியும் தானே. நாங்க ஒரு வாக்மேன் கொடுப்போம், அதை கேட்டுட்டான். கோழிகளை கேட்பான், வீடுகளுக்கு போயிட்டு சாமங்களை கொள்ளை அடிப்பாங்க, செய்வாங்க. ඔබට දන්න ඉන්දියා දේශයේ හිටපු අමුදා මේ ඉන්නකොට යම් යම් දේවල් ගත්තා.
அப்ப அந்த இதுல தான் இயேசு சொல்றார், 1 மைல் தூரம் வர சொன்னா நீ 2 மைல் போகணும். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் எங்கேயோ அவசரமா போறேன், அமிகாரன் கூப்பிட்டு இதை தூக்கிட்டு வான்னு. එතකොට තමයි යේසුස් වහන්සේගේ ඇතමක් ඔබට එන්න කියලා කිව්වොත් ඔබ ඇතන් දෙකමක්ම ගමන් කරන්න කියලා ඔසමක. மியான்மர்ல ராணுவ ஆட்சி நடக்குது. මියන්මාරේ අමුදා පාලනය සිදුවන්නේ. நாங்க போயிருந்த நேரத்துல பேப்டிஸ்ட் சர்ச் 2 டீச்சர்ஸ் ஆமி கொண்டு போய் கெடுத்துட்டு கொன்னுட்டாங்க. ඒ බැප්ටිස්ට් සභාවේ ගුරුවරයන් දෙදෙනෙක්ව ගෙනල්ලා දූෂණය කළා උන් මරලා දැම්මා. பேப்பர்ல வந்து 2 பேர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்ய ஒரு மூடி இது ஆக்ஷனும் இல்ல. ඒ පත්තරේ ආව දෙදෙනෙක්ව දූෂණය කරලා ඝාතනය කරා කියලා பூகம்பம் வந்து இத்தனை பேர் செத்து இருக்காங்க, யுத்தமும் நடந்து கொண்டிருக்கு. ඒ භූකම්පනයක් කළ මෙච්චර කට්ටිය මැරුණේ ඒ අතරතුර යුද්ධයකුත් ඇති වෙනවා. மியான்மருக்காக ஜெபிங்க. මියන්මාරේ උදෙසා යාඥා 75 කරනවා. தமிழ் கிராமங்கள் இருக்குது. 75 தமிழ் கிராமங்கள். 75ක දමිළ ග්‍රාමවල තිබෙනවා. முஸ்லீம் பள்ளியில தொழுது கொண்டிருந்த 300 பேர் அப்படியே செத்துட்டாங்க. මුස්ලිම් පල්ලියේ නමස්කාර කරමින් හිටපු සෙනගක් මැරුණා. என்ற சில நண்பர்கள் அங்க ரிலீஃப்ல ஈடுபடுறாங்க. உங்களுக்கு காசு ஏதாவது உதவி செய்யணும்னா பாஸ்டரோட கதைங்க அனுப்பலாம். මගේ සමහර මිතුරන් ඒ ස්ථාන උපකාර කරමින් ඉන්නවා. ஒருத்தர் விசாக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்காரு. இந்த நேபாள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள். මගේ නේපාල් සහෝදරයෙක් කියලා වීසා උදෙසා ஒருத்தர் காய்ச்சலோடு அவர் தொடர்ந்து செய்றார். ඒ කාරණාවසම කැපීමසම කරනවා. இலங்கையில இருந்து ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்க. ලංකා දේශයේ කෙනෙක් ඒ ස්ථාන සිටිනවා. சில ராணுவ அந்த தீவிரவாத கண்ட்ரோல் இருக்கிற இடங்களுக்குள்ள எந்த சாப்பாடும் கொண்டு போய் அரசாங்கம் ராணுவம் விடுது இல்லையா. සමහර සස්තවාදී ඉන්න ස්ථානට කිසිම ආර වේලක් ගෙනියන්න අමුදාවට අමුදාව ඉඩ දෙන්නේ නැහැ. ஒரு இடத்துல இவங்க ஒரு இந்தியால இருந்து உதவி செய்ய போனவர் ராணுவ மாக்களை அடிக்கிறத பார்த்து திரும்பி வந்துட்டாரு. இந்தியா வீடியோ கிளிப்பும் போட்டிருக்காரு. எனக்கு அங்க செய்யலாம், இவங்க இப்படி அநியாயம் செய்யறாங்க. ඉන්දියාවේ දේශයේ කෙනෙක් උපකාර කරන්න ගිහලා අමුදා පාලනයේ පාර දෙන එක බලලා ඌ බය වෙලාව මට මේව දේවල් කරන්න බෑ කියලා. தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் பாடசாலைகள்ல பாஸ்டர்ஸ் வீடுகள்ல ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க. பரிதாபமான ඒ நிலைமை. පාලකවරු නිවසේ තමයි පාඩම් ඔක්කොම කරන්නේ. பிரச்சனைக்கு முன்னாலே මේ ප්‍රශ්න වලට ඉදිරිපෙතමෙන්. அது நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வேணும் இந்த ரோம அதிகாரத்துல இருந்து நாங்க விடுதலை ஆகணும். මෙවැනි වාතාවරණයක උන් නිතුවේ මේ රෝම රාජ්‍යයෙන් අපි නිදහස් විය යුතුයි. இயேசுவை அந்த விடுதலை செய்யற ராஜாவா அவங்க பார்த்தாங்க. යේසුස් වහන්සේ නිදහස් කරන්නව රජ කෙනෙක් ලෙස ඔහු බැලුවා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோவான் 6ஆம் அதிகாரத்துல ඔබට මතකද යෝවාන් 6 වෙනි පරිච්ඡේදයේ இயேசு 5000 புருஷருக்கு உணவளிச்சார். புருஷர் மட்டும் 5000, பொம்பளைகள் அதை விட கூட இருந்திருப்பாங்க. பிள்ளைகள்லாம் சேர்த்தார் ஒரு 15 15000 20000 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே උන්වහන්සේ පුරුෂයන් 5000කට විතර කෑම දුන්න කාන්තාවන් ඔක්කොම දරුවන් ඔක්කොම එකතු කරලා 15000ක් 20000ක් විතර ඇති. அப்ப உடனே இவரை ராஜாவாக்க பாக்குறாங்க. එතන ශෙනිකව මෙතුමා යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස පත් කරන්න සැලසුවා. அப்ப இயேசு என்ன சொன்னார்? එතන යේසුස් වහන්සේ මොනවද කරේ? அவர்களை விட்டு பிரிந்து போனார்னு இருக்கு இல்லையா? இருக்கா? ඔවුන්ගෙන් ඈත් වෙලා උන්වහන්සේ ගියා කියලා තිබෙනවා. அவங்களோட வயிற்றுக்கு ராஜாவா அவர் இருக்க விரும்பல, வாழ்க்கைக்கு ராஜாவா இருக்க விரும்பினார். ඔවුන්ගේ කුසගින්නට උන්වහන්සේ රජ කෙනෙක් නෙමෙයි, ඔවුන්ගේ ජීවිතේ රජ කෙනෙක් වෙන උන්වහන්සේ හිතුවා. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் எங்கட வயிற்றுக்கு ராஜாவா இருக்கணும். අද බොහෝ දෙනෙක්ට අපගේ කුසගින්නට උන්වහන්සේ රජ කෙනෙක් ලෙස තියනවා. ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும், என்ன ஆசீர்வதியும். ස්වාමීනි මම හොඳට ඉගෙන ගන්න මට ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்கிறேன், என் பிசினஸை ஆசீர்வதியும். ස්වාමීනි මම 10න් කොටස දෙනවා මගේ ව්‍යාපාරය ආශිර්වාද ஆண்டவரே කරන්න. என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ස්වාමීනි මගේ පවුල ආශිර්වාද කරන්න. எப்பயுமே எங்களை சுத்தியே நாங்க வாழ்றோம். හැම මොහොතම අප වටාම අපි ජීවත් වෙනවා. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ස්වාමීනි ඔබ වහන්සේ කැමත මොනවාද? எங்க படிக்கணும் ஆண்டவரே? මම කොයිද ඉගෙන ගන්න யாரை ඕනේ? கட்டணும்? මම කාවද විවාහ වෙන්න எந்த ඕනේ? தொழிலை செய்யணும்? මම කොයිද රැකියාව எங்க කරන්න இருக்கணும்? මම කොයිද ඉන්න இந்த ඕනේ? காசை எப்படி செலவழிக்கணும்? ස්වාමීනි මම මුදල් කොහොමද இந்த වියදම් நேரத்தை කරන්නේ? எப்படி මගේ செலவழிக்கணும்? කාලය කොහොමද වියදම් කරන්නේ? நாங்க தான் ராஜா, ஆண்டவர் வேலைக்காரன் மாதிரி. අපි තමයි රජ කෙනේ දෙවියන් වහන්සේ වැඩකාරයෙක් ලෙස. நீங்க நிறைய ப்ராஃபட்ஸ்னு சொல்றவங்க எல்லாம் சில பேர் பரிசுத்தாவியானவர் வேலைக்காரன் ஆயிட்டாங்க. අර ගොඩක් අනාගත වක්තරු කියන අය ඔක්කොම සුද්ධාත්මන් වහන්සේව වැඩකාරයෙක් කරලා. ப்ரொஃபசர் சோமராட்டன் ஒரு புக் எழுதியிருக்கார், பரிசுத்தாவியானவர் உங்கள் வேலைக்காரன் அல்லன்னு. ෆොබට් සෝමරත්න කියන කෙනා පොතක් ලියලා இல்ல ப்ரொஃபசர். ප්‍රොෆෙසර් සුද්ධාත්මන් වහන්සේ ඔබගේ වැඩකාරයෙක් නෙවෙයි. ரைட். இப்ப அந்த இவங்க எங்க இருந்து படிச்சாங்க அந்த வஸ்திரங்களை விரிக்கிறது, மரக்கிளைய போடுறதும்? මොන් කොයින්ද ඉගෙන ගත්තේ වස්ත්‍රවල එන එක අතු ඔක්කොම බිමට දාන එක? நீங்க பாத்தீங்கன்னா ඔබ බැලුවොත් அந்த காலத்துல ஜெகூன்னு ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டுல இருந்தான் தெரியுமா? ඒ කාලේ ජෙබු කියන මිනිහෙක් පරණ කිව්සම හිටියා. அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணது அவங்க ஆட்கள் கேள்விப்பட்டோன்னு என்ன செய்தாங்க? 2 ராஜாக்கள் 9:13 வாசிங்க. දෙක රාජාවලි 9:13 13 வாசிங்க. என்ன செய்தாங்க? මොනවද කරේ? டக்குனு வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:13. දෙක රාජාවලි 2:9-13. ரைட். ஒரு ராஜாவை வரவேற்கிறதுக்காக தான் அவங்க என்ன செய்தாங்க? வஸ்திரங்களை
விரிச்சாங்க. ඒ රජ කෙනෙක් පිළිගන්න මොහොතේ වස්ත්‍රවල් බිම එළුවා. மரக்கிளைய வெட்டி போடுறது எங்க இருக்கு? අත ඔක්කොම කපලා බිමට දාන එක කොයි ස්ථානයකද? பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு. බයිබලේ පොත් 60ක් තිබෙනවා. பைபிளுக்கு புறம்பா வேற சில புத்தகங்கள் இருக்குது. බයිබලයට විරුද්ධ වෙනත් පොත් විරුද්ධව තිබෙනවා. නෙමෙයි, අමතරව. බයිබලට අමතරව වෙන පොත් තිබෙනවා. அவ விசேஷமா அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, மல்கியாக்கும் மத்தேயுக்கும் இடையில ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துல எழுதப்பட்ட நல்ல யூத புத்தகங்கள் இருக்குது. அதுல பைபிள் இல்ல, ஆனா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் சரித்திரங்கள்லாம் இருக்குது. அதுல ஒன்றுதான் மக்கபேயுன்னு ஒரு புத்தகம். මල්කියා ඒ වගේම මතේ පොතේ අතරමැදයේදී ගොඩක් පොත් ලියුවා. ඒවා பைபிள் නෙමෙයි. හැබැයි ඒකේ ඉතිහාස දේව அதுல மக்கபேயுன்னு ஒரு அந்த காலத்துல ඒ දවස්වල அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு ஆன்டியோக்கஸ் 4ஆம் அரசன் என்ன செய்தான்னா, ඇන්ටියොක්ස් කියන රජවරයෙක් මොනවද කරේ නම් அவன் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள பண்டிய பலி கொடுத்தான். යෙරුසලේම් දේව මාලිගාවේ ඌරෙක්ව පූජා කරා. அந்த நேரத்துல மக்கபேயஸ்னு ஒரு ஆளும் அவனோட பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் මකබේවස් ඔවුන්ගේ දරුවෝ 4 දෙනෙක්ව அவனுக்கு පස්සේ சொன்னா, நீ பண்டிய விக்கிரகங்கள் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்து பண்டிய பலி கொடுன்னு. ඔබ රූප නමස්කාර ඔක්කොම ඇතුළට ගෙනල්ලා ඒ ඌරව පූජා කරන්න. நாளைக்கு வந்து அரசாங்கம் வந்து புதிய அரசாங்கம் கொண்டு வந்து பாஸ்டருக்கு சொன்னாங்கன்னா, இங்க இந்து விக்கிரகங்கள் எல்லாம் நீங்க வைக்க இருக்கு, காளிக்கு ஒரு பூஜை செய்ய இருக்கு உங்களோட சர்ச்லன்னா நீங்க என்ன செய்வீங்க? එටෙවිල්ලා අලුත් රාජ්‍යයක් නායකයෙක් පත් වෙලා ඔක්කොම ඔබේ පාලකවරයාට කිව්වනම් මේ වෙලාව කාලියගේ රූපේ දීලා දේව රූප නමස්කාර කරන්න කියලා මොනවද කරන්නේ? என்ன செய்வீங்க? මොනවද කරන්නේ? அப்ப அந்த அந்த மத்தேயுன்னு சொல்லி மத்தேயு மக்கதி அப்பாக்காரர் என்ன செய்தாரு? ඒ පියා මොනවද பலி කරේ? கொடுக்க போற ஒருத்தனை கொன்னுட்டாரு. ඒ පූජා කරන්න ගිය කෙනෙක්ව මැරුවා. அப்புறம் அவன்ட பிள்ளைகளும் இவனும் இவங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க. මොවුන්ගේ දරුවනුත් පියායි දෙක තුල ඒ රාජ්‍යයට கெரில்லா විරුද්ධව வார் மாதிரி செய்யறாங்க. sorry கெரில்லா வார் மாதிரி ගරිල්ලා සටනක් වගේ. ஒளிஞ்சிருந்து வந்து அடிக்கிறது. ඇඟිල්ල ඉඳලා පාර දෙනවා වගේ. கடைசியா அவங்க வெற்றி பெற்று எருசலேமை விடுதலை செய்யறாங்க. අන්තිමට ජයග්‍රහණය කළ යෙරුසලම දේශය නිදාස් කරගන්නවා. எருசலேமை சுத்திகரிக்கிறாங்க. பண்டிய விக்கிரகங்கள் எல்லாம் இதாக எருசலேமை சுத்திகரித்துட்டு அவன் ராஜாவா சைமன் சிமியோன் மக்கபியஸ் வரும்பொழுது ஆக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க. மக்கதியஸ் 13:51 இருக்குது, பைபிள்ல இல்லாது. அப்ப மரக்கிளைகளை வெட்டி போட்டது ராஜாவை கௌரவமா ஏற்றுக்கொள்றது. එතකොට මේ දේශයේ යුද්ධය ජයග්‍රහණය කරපු නිසා ਉਹ ජයග්‍රහණ ලීලාවෙන් එන මොහොතේදී ਉਹ පිළිගන්න පිණිස ඒ කාරණාවල් කරා. இது நடந்து 200 வருஷத்துக்கு பிறகு இயேசு வரார் கழுதையில. உங்களுக்கு விளங்குதா? මේක සිදු වෙලා අවුරුදු 200කට පස්සේ යේසුස් වහන්සේ යන කොටලගේ පිට. இப்ப இவங்களோட மைண்ட்ல என்ன நடக்கும்? இயேசு கழுதையில வரும்பொழுது மக்கபியஸ் ஞாபகம் வந்திருக்கும். මොන්ගේ දැන් කල්පනාවේ මොනවාද එන්නේ? යේසුස් වහන්සේ එනකොට මකදේවස් මතක් වුණා. இவங்க நினைச்சாங்க இயேசு ரோமர்களை அடிச்சு விரட்டி எங்கட ஆட்சி, எங்களுக்கு யூதர்களுக்கு சுயாட்சி கொடுக்க போறாரு. මොවුන් හිතුවා රෝමරුන්ට පාර දීලවල්ලා අපගේ සුවේ රාජ්‍ය පාලනයක් යේසුස් වහන්සේ අපට දෙන්න යනවා කියලාවල්ලා. ஆனா இயேசு சொன்னாரு, இது இயேசு வந்து இவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற ராஜாவா இருக்க விரும்புறாரு. යේසුස් වහන්සේ මොවුන්ගේ කැමති රජ කෙනෙක් ලෙස සිටියේ නෑ. இயேசு அந்த வர்றதை பத்தி சகரியா 9:9 சொல்லி இருக்கு. யாராவது எடுத்தவங்க வாசிங்க சகரியா 9:9. යේසුස් වහන්සේ එන එක සකරියා 9:9 කියනවා. என்ன சொல்லி இருக்கு? මොනවද කියන්නේ? சியோன் குமாரத்தியே, ஷியோன் எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்க வருகிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலுள்ள கழுதைக்கும் பிடியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ரைட். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல சொன்ன ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு நிறைவேற்றார். පෙතමෙන් පරණ කිවිසුමේ කිව්වා වූ වචනයක් උන්වහන්සේ ඉෂ්ට කරනවා. சங்கீதம் 118:26 சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அதே சொல்றாங்க தானே? ගීතවල 118 කියන ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් ලද තැනත්තා ආශිර්වාද ලද්දේ. சங்கீதம் 118:25 என்ன சொல்லி இருக்கு? கர்த்தாவே ரட்சியும் ஓசன்னா. ගීතවල 118 அதுல அர்த்தம் ஓசன்னா. ඒකේ අර්ථය ඕසන්නා. அப்ப இயேசுவ ராஜாவா ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வந்து வஸ்திரங்களை விரிச்சு குருத்தோலை போட்டு எல்லாம் செய்தவங்க. இதுல சில பேர் ஒரு கிழமை கழிச்சு என்ன சொல்றாங்க? அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். යේසුස් වහන්සේ මාත් ගාම්භීරයෙන් උන්ගේ වස්ත්‍ර වල අතු වෙලලා පිළිගත්ත අය සතකින් පස්සේ කියනවා මොව්ව ඇනගසලා මරන්න. என்ன மாற்றத்துக்கு காரணம் என்னது? මොකද්ද ඒකේ වෙනස් වෙන්නට හේතුව? இவங்க எதிர்பார்த்த ராஜாவா அவர் இருக்கல்ல. මොවුන් බලාපොරොත්තු වුණ රජ කෙනෙක් හැටියට උන්වහන්සේ සිටියේ නෑ.
இவங்க தங்கட வயிற்றிட ராஜாவா இருக்க விரும்பினாங்க. මොවුන්ගේ කුසගින්නේ රජ කෙනෙක් ලෙස උන්වහන්සේ තැබුවා. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை அப்படிதான் நாங்க பாவிக்கிறோம். අද සුද්ධාත්මයන් වහන්සේවත් අපේ ලෙස ஏதோ පාවිච්චි ஒரு කරන්නේ. பொருள் மாதிரி எங்களுக்கு வேண்டிய மாதிரி நிறைய பேர் எடுத்து விளையாடுறாங்க. යම්කිසි භාණ්ඩයක් ලෙස සුද්ධාත්මයන් වහන්සේ අරගෙන අපිට ඕන කරන විදියට පාවිච්චි කරනවා. அவர் தெய்வம், උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. ஆழ்தன்மை உள்ளவர், උන්වහන්සේ පෞරුෂත්වයක් ஒரு තියෙන நபர். එක පුද්ගලයෙක්. எங்கட நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியானவரை பாவிக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவர நோக்கத்துக்காக எங்களை விட்டு கொடுக்கணும். අපගේ අරමුණ උදෙසා අපි සුද්ධාත්මයන් වහන්සේ පාවිච්චි කරන්න බෑ. සුද්ධාත්මයන් වහන්සේගේ අරමුණ උදෙසා අපි ඊට දිය යුතුයි. ரைட். இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன். මම ප්‍රශ්නයක් ඔබගෙන් අසන්නට යනවා. இயேசு எப்படி உங்களோட வாழ்க்கையில ராஜாவா இருக்கலாம்? යේසුස් වහන්සේ කොහොමද ඔබගේ ජීවිතේ රජ කෙනෙක් பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ඔබ පිළිතුරක් දෙයි කියලා මම බලාපොරොත්තු உங்களோட වෙනවා. குடும்ப வாழ்க்கையில இயேசு எப்படி ராஜாவா இருக்கலாம்? ඔබගේ පෞල් ජීවිතය තුළ යේසුස් වහන්සේ කොහොමද රජ කෙනෙක් ලෙස සිටින්නේ? பாடசாலை வாழ்க்கையில இயேசு எப்படி ராஜாவா இருக்கலாம்? ඔබගේ අධ්‍යාපන කටයුතු තුළ කොහොමද යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස සිටින්නේ? பிசினஸ் அல்ல தொழில் வாழ்க்கையில இயேசு எப்படி ராஜாவா இருக்கலாம்? ඔබගේ ව්‍යාපාර ඔබගේ රැකියාවේ කොහොමද යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස உங்களோட සිටින්නේ? அயலகங்கள்ல இயேசு உங்கள் வாழ்க்கையில எப்படி ராஜாவா இருக்கலாம்? ඔබගේ අසල්වැසියන්ගේ ජීවිත තුළ ඔබගේ ජීවිත තුළ කොහොමද යේසුස් பண වහන්සේ රජ விஷயத்துல කෙනෙක්? இயேசு எப்படி உங்களோட ராஜாவா இருக்கலாம்? මුදල් තුලින් කොහොමද යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස நீங்க සිටින්නේ? உங்களோட நேரத்தை பயன்படுத்துற விதங்கள்ல, தாளந்துகளை பணம் பயன்படுத்துற விதங்கள்ல இயேசு எப்படி உங்களோட வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறார்? ඔබගේ කාලය ඔබගේ තලන්ත පාවිච්චි කරන මොහොතේදී කොහොමද යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් உங்களோட ලෙස සිටින්නේ? வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள்ல இயேசு ராஜாவா இருக்கிறாரா? ඔබ ගන්න ඔබගේ ජීවිත තුළ තීරණවල යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස සිටිනවාද? சொல்லுங்க பாக்க, எப்படி குடும்ப வாழ்க்கையில இயேசு ராஜாவா இருக்கலாம்? කියනවලුම් කොහොමද පෞල් ජීවිත තුළ යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස සිටින්නේ? நீங்க பேசினா நல்லா இருக்கும். ඔබ කතා කරොත් යාපත. ரொம்ப பிரசங்கம் பண்ணா உங்களுக்கு போர் அடிச்சிரும். ගොඩක් දේශනා කරොත් කම්මැලි වෙයි. சொல்லுங்க, කියන්න. உங்களோட குடும்ப வாழ்க்கையில எப்படி இயேசு ராஜாவா இருக்கலாம்? ඔබගේ පෞල් ජීවිත තුළ කොහොමද යේසුස් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස සිටින්නේ? சொல்லுங்க. කියන්න. உங்களோட வாழ்க்கையில முழு பகுதியையும் அவர் ஆளுகை செய்ய நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்களா? ඔබගේ ජීවිතේ සම්පූර්ණ දේ ඔබ උන්වහන්සේට පාලනය කරන්න ඉඩ இல்ல உங்களோட දෙනවා. வாழ்க்கையில சில பகுதிகளை உங்களுக்குன்னு வச்சிருக்கிறீங்களா? නැත්නම් ඔබගේ ජීවිතේ සමහර පැති කොටස් ඔබගේ ජීවිතේ ඔබ ஆண்டவரே, நான் சர்ச் வார இந்த ஊழியங்கள்லாம் செய்றேன், இவரோட எனக்கு இருக்கிற உறவை மட்டும் நான் விட மாட்டேன். ස්වාමීනි මම සභාවට එනවා මේ සේවාවල් කරනවා නමුත් මොහු සමග තියෙන සම්බන්ධතාවය මම අත්හරින්නේ. ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்றேன், அந்த வேலையை எல்லாம் ஆனா எனக்கு இந்த வெளிநாடு போற ஒரு ஆசை இருக்கு தானே, அதை மட்டும் விட மாட்டேன். ස්වාමීනි මම මේ රැකියාව කරනවා මේ කාරණාවල් කරනවා නමුත් විදේශීගත වෙන ආශාව තියෙනවා මම ඒක අත්හරින්නේ නැහැ. ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்ய விருப்பம், ஆனா நான் ஒரு பணக்காரனா வரணும் என்ற பிசினஸ், அதை விட மாட்டேன் ஆண்டவரே. ස්වාමීනි මේ දේවල් ඔක්කොම කරන්න කැමති මම පෝසතෙක් වෙන්න මුදල් උපයන්න කැමති ඒක මම අත්හරින්නේ නැහැ. இந்த லட்சியங்கள்ல பிழை இல்ல, අරමුණු වල වැරදි නැහැ. நான் எல்லாத்தையும் பலிபீடத்துல வைக்கணும். නමුත් සියල්ල පූජාසනේ තබන්න ඕනේ. நான் சொல்றது விளங்குதா? මම කියන කාරණා ඔබට තේරෙනවද? ஒரு முறை அக்காவும் தம்பியும் இருந்தாங்களாம். අක්කගෙනේ මල්ලි කෙනෙක් හිටියා. ஒரு முறை தம்பி கேட்டான் அக்காவை பார்த்து, அக்கா நான் இந்த மாபிள் தெரியுதான், ஜில்போல எல்லாம் உனக்கு தாரேன், உன் சாக்லேட் எல்லாம் எனக்கு தருவியான். ඒ මල්ලිගෝල අක්කට මගේ ජිල්බෝල ටික ඔක්කොම ඔයාලට දෙන්න මට චොකලට් දෙනවද කියලා. சரின்னு சொன்னான். හරි කියලා කිව්වලු. இவன் எல்லா ஜில்போலையும் எடுத்து கொடுத்தான். දැන් ජිල්බෝල ඔක්කොම දුන්නලු. எல்லாம் கொடுத்த பிறகு சின்ன ஒரு பட்டா தெரியுதானே, சின்ன மாபிள் ஒன்று நீல கலர், இவனுக்கு விருப்பமான ஒரு மாபிள், அதை கொடுக்க விருப்பம் இல்லையா, கைப்பட்டன மெதுவா கீழே தள்ளிட்டு மிச்சம் எல்லாம் கொடுத்தானா. දැන් මෙයාට කැමති නිල් පාට ජිල්බෝලයක් තිබුණලු ඒක දෙන්න කැමති නැතු ඒක සාක්කුව දාගෙන අනිත් ඔක්කොම දුන්නලු. அக்கா அங்கிட்டு போகும்போது கேட்டானா, நீ எல்லா சாக்லேட்டையும் தந்துட்டியான்னு. අක්කයට යනකොට ඇවල ඔක්කොම දුන්නද කියලා වල්ලා. நான் இவன் ஒன்றை கொடுக்க இல்லை. මෙයා එකක් දුන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியும், நீங்க சில பேரோட அளவுக்கு அதிகமா எதிர்ப்பாளரோட கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ඔබ දන්නවා ඔබ සමහර අය සමග ඔබ අධික ලෙස කතා කරන් ඉන්නවා. කියන්නේ ඔයගොල්ලෝ අනිත් ලිංගික කෙනෙක් එක්ක ඔයගොල්ලගේ පවුලේ නැති ඈත් එක්ක වැඩි ප්‍රශ්න බෙදා පරිස්සමෙන්. உங்கள சில பேர் பிசினஸ்ல அதிகமா ரோல் பண்றீங்க, கவனம். ඔබ සමහර අය ව්‍යාපාරයේ බාධික ලෙස රෝල් කරනවා. கடன் எடுக்கிற பழக்கம் நல்ல பழக்கம் இல்ல. ඔබ ණයට ගන්න පුරුද්ද යාපත් පුරුද්දක් නොවේ. சில பேர் நாங்க என்ன செய்றோம், எங்கட வாழ்க்கையில எல்லா பகுதியும் ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்ல. සමහරට අපි මොනවද කරන්නේ අපගේ සියලු පැතිකඩ උන්වහන්සේට දෙන්න අපි කැමති නැහැ. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுங்கறத நாங்க எங்கட வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு இல்ல, அதுதான் சரியான விதத்தில் அனுபவிக்கிறது. දෙවියන් වහන්සේ දුන්නා කියලා අපගේ ජීවිතේ භුක්ති විඳින්න බෑ කියලා ඒක අරි විදියට අපි ක්‍රියාත්මක කරන්නේ. ஆண்டவருக்காக தன்னை கொடுத்து கெட்டவன் இல்ல. දෙවියන් වහන්සේ උදෙසා තමාව දීලා විනාශ කරගත්ත පුද්ගලෙක් නෑ. ஆண்டவர் எங்களுக்கு கடனாளியா இருக்கிறதும் இல்ல. දෙවියන් වහන්සේ අපේ නායකාරයෙක් ලෙස සිටින්නේ නෑ. சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, அதை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. සමහර පුරුදු තිබෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ කෙනෙක් இந்த வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஆண்டவரே நீ ராஜான்னு சொன்ன சம்பவங்களுக்கு இந்த செய்கையினால ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்ச சந்தர்ப்பங்களும் உண்டு. මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ රජ කෙනෙක් ලෙස ප්‍රකාශ කරපු ස්ථානවලුත් තිබෙනවා. මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ කුරුසයට පත් කරපු ස්ථානවලුත් சில තිබෙනවා. நேரங்களில் நான் சர்ச்சுக்கு வரும்பொழுது நாங்க ஒரு மாதிரி இருப்போம். யாரோ எங்கட போதகர், மெத்தடிஸ்ட் போதகர் சொன்னார், சில பேர் சர்ச்சுக்கு வரும்போது அனஸ்தீசியான அந்த
ஆப்ரேஷன் செய்யும்போது மயக்க மருந்து அதை அடிச்சிட்டு வர மாதிரி தான் வர்றாங்களோ. ரொம்ப ஹலோ பிரதர் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் ரொம்ப கனிவா இருப்பாங்க. வேலைக்கு போனோன்னு கீழே இருக்கிறவனுக்கு நாயே பேயனே ஏசுவாங்க அங்க. සමහර අයට අර ඔපරේෂන් කරන මොහොතේදී දෙන එන්නතක් අර සී කල්පනා නැති වෙන එන්නතක් වගේ තමයි උන් එන්නේ. උන් නිකන් දුක්බරව ඕන ඒ ආකාරයෙන් තමයි කතා කරන්නේ. சில பேர் சர்ச்ல பாத்தீங்கன்னா பெரிய புனிதர், வீட்டுல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆள். සමහර අය සභාව තුළ පූජනීය වෙන්න නමුත් ගෙදර බැලුවොත් උන් කිසිම கடன் எடுத்து திருப்பி கொடுக்கறதில்ல, மத்தவனை ஏமாத்துறது வஞ்சிக்கிறது எல்லாம் பிசினஸ்ல செய்யறது. ණය අරගෙන අනිත් අයව දෙන්නේ නැහැ, වංචා කරන සීලම ව්‍යාපාර විදිහට කරනවා. நாங்க நினைக்கிறோம் எங்கட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, இது உலக வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான உலக வாழ்க்கை அப்படி இல்லை. எல்லாமே ஆவிக்கு எல்லாம் ஒரே வாழ்க்கை தான். අපි හිතනවා මේක මගේ ආත්මික ජීවිතය මේක ලෝක ජීවිතය එහෙම කියලා දෙයක් නැහැ. සීලම එක ජීවිතය. அபிஷேகம் இங்க புல்பிட்ல இல்ல, எங்கட நாளாந்த வாழ்க்கையில காணப்படணும். ආලේපය වෙල මේ පූජාසනය නෙමෙයි අපගේ දිනපතා ජීවිතය තුළ දකින්නට ඕනේ. எங்கட வாழ்க்கையில உண்மை நேர்மை உத்தமத்துவம் காணப்படணும். අපගේ ජීවිතයේ අවංකභාවයේ සත්‍යතාවය දකින්නට ඕනේ. இந்த பிசினஸ்ல நான் இயேசு ஆண்டவரா இருக்கிறாரா? මගේ ව්‍යාපාරය තුළ යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ ලෙස සිටිනවාද? அவர் ராஜாவா இருக்கிறாரா? උන්වහන්සේ රජ කෙනෙක් ලෙස அவர் සිටිනවාද? இந்த பாஸ்ஸா இருக்கிறாரா? උන්වහන්සේ මගේ ප්‍රධානියා ලෙස සිටිනවාද? நான் நேர்மையா வியாபாரம் செய்யறேனா? මං අවංකව ව්‍යාපාරවල් කරනවාද? மற்றவனுக்கு அநியாயம் செய்து பைபிள்ல சொல்லி அண்ணன் நாள் சம்பளம் அண்ணனை கொடுங்க, அடுத்த நாளைக்கு வைக்க வேணாம். மாச சம்பளங்களை கொடுக்காம குறைவா கொடுத்து ஏமாத்துறோமா, லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிக்கிறோமா? දෙවියන් වහන්සේ කියන එදිනදා වැටුප එදිනදාම දෙන්න කියලා. නමුත් අපි වැටුප දෙන්නේ නැතුව වංචා කරනවාද? இந்த குடும்ப வாழ்க்கையில අපගේ පෞල් ජීවිතය තුළ ஒவ்வொரு நாளும் காலை தியானம் செய்யறோமா? දිනපතා අල්යම ජෝම් උදෑසන කියලා මෙනෙහි කරනවා, යාත්නා කරනවාද? ஆண்டவருக்கு உங்களோட குடும்ப வாழ்க்கையில முதலிடம் இருக்குதா? දෙවියන් වහන්සේට ඔබගේ පෞල් ජීවිතය තුළ ප්‍රමුඛ ස්ථානය තිබෙනවාද? கணவன் நல்ல பிள்ளை வந்து கடவுள் இடத்துக்கு வந்துட்டாங்களா உங்களோட வாழ்க்கையில? ඔබගේ පෞල තුළ ඔබගේ ස්වාම පුරුෂයා දරුවනේ දෙවියන් වහන්සේගේ ස්ථානයට அல்லது ආවද? உங்களோட படிப்பு அல்லது தொழில் அல்லது பிசினஸ் கடவுள் இடத்துக்கு வந்துட்டா? නැතිනම් ඔබගේ ව්‍යාපාරය අධ්‍යාපනය දෙවියන් වහන්සේගේ ස්ථානයට எங்களோட ආවද? குடும்ப வாழ்க்கையில நாங்க எங்க வாழணும், எந்த வீட்டு எடுக்கணும், கூலிக்கு எடுக்கணுமா, சொந்த வீடு வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, இங்க போகணுமா, எங்களோட பிள்ளைகள் யாரை கட்டணும், நாங்க யாரை கட்ட, எல்லாம் ஆண்டவரோட சித்தத்தை கேட்கிறோமா? අපගේ ජීවිතේ නිවසක් කුලියට ගන්නවද, අයිතියට ගන්නවද, අපගේ දරුවන් විවාහ වෙන්නවද, විදේශගත වෙන්නවද කියන කාරණාව තුළ දෙවියන් වහන්සේ කැමත තිබෙනවද? ஆண்டவர் தன் ரத்தத்தை விலையா கொடுத்து எங்களை வாங்கிட்டா நாங்க அவருக்கு சொந்தம். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ලේ මිලදීලා ගත්ත අපි උන්වහන්සේට ஆகவே අයිති. நாங்க கெத்செமனே அனுபவம் எங்களோட வாழ்க்கையில இருக்கணும். ගෙස්සමන උයනේ අත්දැකීම අපේ ජීවිතය තුළ තිබිය ஆண்டவரே, යුතුයි. இந்த உமக்கு சித்தமானால் இந்த காரியம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ස්වාමීනි ඔබ වහන්සේ කැමති නම් මේ කාරණා මගෙන් පා කරන්න. නමුත් මගේ කැමත නෙමෙයි ඔබ වහන්සේගේ කැමත. ஆண்டவரே, இந்த ஆளை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ස්වාමීනි මේ පුද්ගලයා මම විවාහ වෙන්න කැමති ස්වාමීනි. නමුත් මාගේ කැමත නෙවෙයි ඔබ වහන්සේගේ ஆண்டவரே, நான் කැමත. வெளிநாடு போகணும்னு யோசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ස්වාමීනි මං විදේශي ගත වෙන්න ස්වාමීනි කැමැත්තෙන් ඉන්න මාගේ කැමත නොවේ ඔබ වහන්සේගේ කැමත. ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு வீடு எடுத்து போலான்னு யோசிக்கிறேன், அல்லது வீடு ஒன்று வாங்குமா வாகனம் ஒன்று வாங்குமான்னு யோசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ස්වාමීනි මම මේ ප්‍රදේශයේ ගයක් කුලියට ගන්න නැත්නම් වාහනයක් ගන්න කැමති ස්වාමීනි. නමුත් මාගේ කැමත නෙවෙයි ඔබ වහන්සේගේ என் කැමත. பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது ஒரு டியூஷன் கிளாஸ் ஒன்று தொடங்கலாமான்னு யோசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ස්වාමීනි මගේ අසල ඉන්න කට්ටියට ස්වාමීනි පන්තියක් පටන් ගන්න සූදානම්. නමුත් මාගේ කැමත නෙවෙයි ඔබ ஆண்டவரே, වහන්සේගේ எனக்கு இந்த කැමත. மாதிரி ஒரு ஊழியம் ஒன்று செய்ய எனக்குள்ள ஒரு பாரம் இருக்குது ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ස්වාමීනි මෙවැනි සේවයක් කරන මගේ අදවත තුළ බරක් තිබෙන මාගේ කැමත නෙවෙයි ඔබ වහන්සේගේ எங்களோட කැමත. பிள்ளைகளுக்கு உண்மையை பேச படிப்பிக்கிறோமா? අපගේ දරුවන්ට ඇත්ත කතා කරන්න පුරුදු කරනවාද? பிள்ளைகளை கடவுள்ட வழியில வழி ඒ நடத்துறோம். දරුවන්ව දෙවියන් වහන්සේගේ මාර්ගය අසුරනවාද? டீனேஜ் ஆக்களை வழி நடத்துறத பத்தி ஒரு செமினாருக்கு நான் போயிருந்தேன், படிக்க போயிருந்தேன். ඒ මැදි වයසේ නැත්නම් තරුණයන් මග පෙන්වන්නව පාඩමකට அதுல ගියා. வந்திருந்த ஒரு மெத்தடிஸ்ட் குடும்பம் அழகான ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாங்க. ඒ මැතිටිස් සභාවේ ආපු පවුලක් ලස්සන කතන්දරයක් කිව්වා. அவங்க ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் இல்ல. ඔවුන් සම්පූර්ණ කාලේ පාලකවරු නෙමෙයි. எங்க பிள்ளைகளுக்கு நாங்க உண்மையை பேச பழிச்சிட்டோம், படிப்பிச்சிட்டோம். අපගේ දරුවන්ට අවංකභාවය ඇත්ත කතා කරන්න ඉගෙනුවා. எங்கட பட்டி ரோல் பண்ணாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுங்க. අපගේ පටි රෝල් වුණතරි කමන්නේ ඇත්ත කතා කරන්න. விளங்குது நான் என்ன சொல்ல வரேன்? මම මොනවද කියන්නේ කියලා තේරුණාද? நாங்க கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம எங்கட பிள்ளைகள் அதை இதை செய்யணும்னு எதிர்பார்க்கல. අපි දෙවියන් වහන්සේට මුල් තැන දෙන්නේ නැතුව බයිබලයේ කියවන්නේ නැතුව අපගේ දරුවන් මේ දේ කරේ කියලා நாங்க බලාපොරොත්තු உண்மை වෙනවා. பேசி மற்றவனுக்கு அநியாயம் செய்யாம நியாயமா நடத்தாம எங்கட பிள்ளைகள் அதை செய்யணும்னு අපි எதிர்பார்க்கல. ඇත්ත කතා කරලා අනිත් අයට අයපතක් නොකරලා අපි දරුවන්ගේ දේ நாங்க කරන්න மற்றவங்களை බලාපොරොත්තු වෙනවා. மன்னிக்காட்டி எங்கட பிள்ளைகள் மற்றவங்களை மன்னிக்கணும்னு අපි எதிர்பார்க்கல. අනිත් අයට කමා කරන්නේ නැතුව අපේ දරුවන් මේ දේ කරන්න කියලා බලාපොරොත්තු වෙන්න බෑ. ஆகவே எங்கட பிள்ளைகள் என்னதான் மாற விரும்புறாங்களோ அப்படி நாங்க மாறணும். අපගේ දරුවන් කොහොමද වෙනස් වෙන්න ඕනේ කියලා කල්පනා කරන අපිත් එලෙස எங்கட වෙනස් වෙන්න குடும்ப ඕනේ. வாழ்க்கையில இயேசு தான் பாஸ்ஸா இருக்கணும். අපගේ පෞල් ජීවිතය තුළ යේසුස් වහන්සේ තමයි අපගේ ප්‍රධානියා. நிறைய இடங்கள்ல மனைவிமார் தாய்மார் தான் பாஸ்ஸா இருக்கிறாங்க. බොහෝ ස්ථානවල භාර්යාවන් මව්වරුන් තමයි ප්‍රධානියා ලෙස සිටින්නේ.
கடவுள் பஸ்ஸா வரணும். දෙවියන් වහන්සේ ප්‍රධානයෙක් ලෙස එන්න ඕනේ. அப்புறம் குடும்ப தலைமைத்துவத்தை ஆண்டவர் ஆணுக்கு கொடுத்திருக்கிறார். ඊට පස්සේ පෞල් නායකත්වය දෙවියන් වහන්සේ පුරුෂයාට දී තිබෙනවා. அதிகாரம் பண்றதுக்கு தலைமைத்துவம் இல்ல, சேவை செய்யறதுக்கான தலைமைத்துவம். ආධිපත්‍ය කරන එක නායකත්වය නොවේ, සේවය කරන එක තමයි. வேலைக்கார தலைமைத்துவம். sorry. வேலைக்கார தலைமைத்துவம். ඒ වැඩ කරන්නා වූ නායකත්වය. இந்த குடும்ப ஜெபம்ல இருந்து, குடும்பமா பைபிள் வாசிக்கிறதுல இருந்து, நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் இந்த குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்துதா? පවුලක් ඇට යාඥා කරන වචනය කියමින් මම පවුල තුළ කරන කාරණාව තුළ දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වෙනවා. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்க. කෑවත් මොන දේ කරත් උන්වහන්සේගේ මහිම උදෙසා பாடசாலைக்கு කරන්න. நான் போயிட்டு உண்மை நேர்மையா நடக்கிறோமா? පාසලට ගිහලා මම අවංක භාවයෙන් ඇසිරෙනවද? மற்றவங்க என்ன சொல்ல கொங்கர்ல ஒதுக்கி தள்ளி விட்டாக்களை நான் அன்பு செய்யறேனா? අනිත් අය කොන් කරපු මනුෂ්‍යයට මම ප්‍රේම කරනවා. வேலைத்தனத்துல எனக்கு கீழே வேலை செய்யறாக்களை கேவலமா நடத்துறனா, கண்ணியத்தோட நடத்துறனா? මගේ රැකියා ස්ථානයේ මගේ යටතේ වැඩ කරන අයට පාත් ලෙස සලකනවද, උසස් ලෙස සලකනවද? என்ன பார்த்து இந்த பஸ் என்னோட வேலை செய்யறவங்க ஆண்டவர் அறிகிற மாதிரி ஆண்டவரை மகிமைப்படுத்துறனா? මාව දැකලා මගේ ප්‍රධානියා මාත් සමග වැඩ කරන අය දෙවියන් වහන්සේ දැනගන්න කරනවද? பக்கத்து வீட்டுக்காரனோட அவன் குப்பையை வீசினா ஒரு வேலியை கொஞ்சம் எங்கிட்டு கொண்டு தான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். அவனுக்காக இயேசு மரித்தார். நான் அவனுக்கு கடவுள் அழிக்கிற ஸ்தானாதிபதியா இந்த இடத்துல இருக்கிறேன்னு யோசிக்கிறேனா? සමාඩ කුණු දාන එක්කෙනා වැටක් පොඩ්ඩක් ඉස්සරහට ගත්ත කෙනත් එක වාද කරනද? නමුත් යේසුස් වහන්සේ ඔහු උදෙසා මැරුණා. අපි ඔහු විනාශ කරන පිණිස ස්ථානාධිපති தசம பாகங்கிறது பழைய ஏற்பாடு. මේ දසය කොටස කියන්නේ පරණ அது කිව්සුම. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை. அது அவங்க காணிக்கையெல்லாம் சேர்த்து 22% கொடுத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாடு வந்து புதிய உடன்படிக்கை சட்டத்தையும் கடந்து வருது. அப்ப இங்க 100% ஆண்டவருக்குரியது. එහෙනම් ඉස්රායෙල් ජනතාවට ඒ දුන්නා වූ ඒ පනත අනුව වුන් දසයෙන් කොටස 22ක් දුන්නා. නමුත් අලුත් කොටසයි පඬුරුත් එක්ක 20 ගාණක් දුන්නා ඒගොල්ලෝ. නමුත් අලුත් කිව්සුම එනකොට සම්පූර්ණ ජීවිතයේ 100% புதிய ஏற்பாட்டுல எங்கே நீ 110% கொடுன்னு நான் பார்க்கவே இல்லை பைபிள்ல. අලුත් කිව්සුම 10%ක් දෙන්න කියලා බයිබලයේ සඳහන් කරලා சொல்லி දෙන්න කියලා තියෙනවා. உதாரத்துவமா கொடுங்க, தியாகபூர்வமா கொடுங்க. ත්‍යාගවන්තකමින් අවංකකමින් දෙන්න. இந்த 10% நிப்பாட்ட வேணாம். මේ දසයෙන් කොටස සමග ඔබ නතර කරන්න එපා. கொடுக்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ඔබ දෙන්නව ආයෝජනයක්. முதலீடு. ඔබ ආයෝජනය முந்தி කරනවා. நான் ரொம்ப நப்பிப்படுவேன். sorry. ඔබට මම ඉස්සර වෙලා ගොඩක් ලෝභ சரியா වෙනවා. சட்டப்படி 10% கொடுத்துட்டு நின்றுவேன். හරියට නීතිය අනුව 10% දීලා මම නතර எனக்கு කරනවා. ஞாபகம் இருக்கு, எங்க அக்கா என்ன செய்வாங்க, முதலாவது ஒரு பழம் பழுத்தா அவங்கள கடை சர்ச்சுக்கு கொடுத்துருவாங்க. මගේ සහෝදරිය මොනවද කරන්නේ? පෙතමෙන් ගාක ගෙඩියක් எங்கட ඇතුළට வீட்லயே ஒரு பழம் வர நான் கடவுளுக்கு கொடுப்போம்னு இந்த காய் டேஸ்ட் நான் சாப்பிடுவோன்னு யோசிச்சு அதை பட்டு போயிட்டு. අපේ ගෙදර පළයක් ආවොත් මේක සබාවට දෙන්න. නමුත් මේක රසයි කියනක මොහොතේ ඒක நான் මැල්ල எப்ப වෙනවා. கடவுளுக்கு கொடுக்க மற்றவங்க, எனக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கும் போராட்டம், அதுக்கு மத்தியில கடவுளுக்கு கொடுக்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய தொடங்கும் போது அற்புதமான விதத்துல ஆண்டவர் எந்த தேவைகளை சந்திச்சதுனா මට තමාරු අපහසු මට අවශ්‍යතාවය දෙන මේ මැදදී දෙවියන් වහන්සේ අනිත් අයට උපකාර ஒரு කරනවා. நாள் யோசிக்கணும், அடி நானே கஷ்டப்பட்டு எனக்கு இவ்வளவு செலவுக்கு நான் எப்படி கடவுளுக்கு கொடுக்கறது, நான் எப்படி, அத முதல்ல ஒதுக்கிருங்க. මම දුක් වෙනවා, මට මෙච්චරයි තියෙන්නේ, මං කොහොමද දෙවියන් වහන්සේ අනිත් අයට කියන කාරණාව බාක් කරගන්න. ஆண்டவருக்குரிய நேரத்தை ஒதுக்குங்க. දෙවියන් වහන්සේට දිය යුතු කාලය වෙන් பைபிளை කරන්න. வாசிக்க, ஜெபம் பண்ண, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண, වචනේ මෙනෙහි කරන්න, යාඥා කරන්න, පෞරුෂම කාලය ගත කරන්න. வேலை உங்களுக்கு தெரியுமா, நான் படிப்பிக்கிறேன் தொழில் ஒரு ஆராதனைன்னு நேத்து சுகி சிவம்ன்ற ஒரு ஸ்பீச் கேட்கிறேன். அவர் சொல்றாரு உங்கள் வேலை ஒரு வழிபாடுன்னு அவர் சொல்றாரு. இந்து ஒரு ஆள். நீங்க வேர்க்குக்கு போகும்போது நீங்க நினைக்கிறோம் இந்த இடத்துல இது ஒரு ஆராதனைங்கிற முழு வாழ்க்கையும் ஞாயிற்றுக்கிழமை 2 நடக்கிற 2 hour ப்ரோக்ராம் இல்லை. நான் ஆண்டவருக்கு உண்மையும் நேர்மையும் ஆண்டவருக்காக ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அது ஒரு ஆராதனை. ඔබ රැකියාවට යන මොහොතේදී ඔබ කරන රැකියාව වේල ඔබට নমස්කාරකේ සම්පූර්ණ කාලය. ரைட்டா? இப்ப இயேசு உங்களோட வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாரா? යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතේ රජ කෙනෙක් ලෙස සිටිනවද? மற்றது இது வெளிப்படுத்தின விசேஷத்துல அழகான ஒரு காட்சி இருக்குதானே. එලිදරව් පොතේ අලංකාර කාරණාවක් තිබෙනවා. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 එලිදරව් 8:9 என்ன சொல்லி මොනවද කියන්නේ? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ரைட், இதுதான் தரிசனம். ஒவ்வொரு ஜாதியும் கடைசியா அங்க நிக்க போறாங்க. මේක තමයි දර්ශනය. හැම ජාතියෙක්ම මේ ස්ථානයේ සිටින්නට යනවා.
அது ஒரு பரலோக தரிசனம். ඒක ස්වර්ගීය දර්ශනය. அது நிறைவேற நாங்க என்ன செய்றோம்? ඒක සම්පූර්ණයෙන් අපි මොනවද කරන්නේ? நாங்க மற்றவங்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள மக்களை கொண்டாடுறோமா? අපි අනිත් අයට සුභාරංචිය ප්‍රකාශ කළ උන්වහන්සේගේ පාලනය තුළට අපිට මනුෂ්‍යයන් රැගෙන එනවද? ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிச்சு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள மக்களை கொண்டாட நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය ප්‍රකාශ කළ උන්වහන්සේගේ පාලනයට මනුෂ්‍යයන් රැගෙන එන පිණිස අපි ஒரு කැඳවද மனிதன் 4 குதிரை பூட்டின ஒரு வண்டியில போய் கொண்டிருந்தானா. එක මනුෂ්‍යයෙක් අස්පයන් 4ක් බැඳ තිබූ කරතේ திடீர்னு 4 குதிரைகளும் 4 திசைக்கு இழுக்க துவங்கிட்டான். ඒ අස්පයන් 4 දෙනාම දිසාවන් 4කට අදින්න පටන් வண்டியை ගත්තා. அவனால கட்டுப்படுத்த முடியல. ඒ රථය උඩ පාලනය කරගන්න எனக்கு බැරුව யாராவது உதவி செய்யுங்கன்னு கத்துனானா. මට කවුරු උපකාර කරන්න அந்த කියලා කෑ பக்கத்துல ගැහුවා. வந்த இன்னொருத்தர் சொன்னா நான் உனக்கு உதவி செய்றேன். ඒ කෙනෙක් අසලියෙන් ආපු කෙනෙක් වල මම ඔබට උපකාර ஆனா කරනවා. உண்ட வண்டிக்குள்ள நான் வரணும். නමුත් ඔබගේ රථය තුළ මම ඇතුල් වෙන්න ඕනේ. வெளிய இருந்து எனக்கு உதவி செய்யுங்க, வண்டிக்குள்ள வர வேணும். ඒ එළියේ ඉඳලා මට එළියේ ඉඳලා උදව් කරනවා රථය තුළට එන්න එපා. நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவோம், இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டோம். අද බොහෝ අය සභාවට එනවා යේසුස් වහන්සේ ආදවතර இயேசு පිළිගන්නේ. கதவை தட்டி கொடுங்க, திறந்து உள்ளுக்கு வர மாட்டோம். உள்ளுக்கு வந்துட்டா நான் செய்யற வேலையெல்லாம் செய்ய இயலாது. යේසුස් වහන්සේ දොර තට්ටු කරලා ඇතුළට ආවොත් මට ඇතුළට ඉඩ දෙන්න බෑ. நீர் உள்ளுக்கு வரவன நான் வந்து பார்த்துட்டு போறேன். ඔබ ඇතුළට එන්න එපා මම එවිල බලලා යන්නම්. அது சரி வராதுன்னு சொல்லிட்டான். ඒක හරියන්නේ නැහැ කියලා කිව්වලු. சரி சரி வான்னு சொன்னா உள்ளுக்கு வந்தார். හරි හරි එන්න කියලා කිව්වලු ඇතුළට ආවා. இப்ப அவர் கேட்டாரு, நீ எனக்கு ஓட்டுறதுக்கு விதத்தா அந்த என்ன சொல்லுவாங்க, ஐயோ அதை தரையில இது எந்த வண்டி, நான் தான் ஓட்டுவேன். දැන් මේක එලවන මට පාලනය කරන්න දෙන්න කියලා කිව්වලු නෑ නෑ මේක මගේ රථයක දෙන්න බෑ. நிறைய கிறிஸ்தவங்க இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஒரு வேலைக்காரன் மாதிரி சைடுல வச்சுட்டு தங்கட வாழ்க்கையை கொண்டு போறாங்க. අද යේසුස් වහන්සේ ගොඩක් අය පිළිගත නමුත් වැඩකාරයෙක් ලෙස යේසුස් වහන්සේ පැත්තකින් තියලා උන්ගේ சர்ச்சுக்கு வந்து பைபிள் ஸ்டடி வந்து தங்கட பொறுப்பை இயேசு உங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி, அவ்வளவுதான். ඔවුන්ගේ ජීවිතේ සභාවට අම්පස පුංචි කොටසක් විතර இயேசு உங்களோட வாழ்க்கையில நடுமையம் இல்ல. යේසුස් වහන්සේ උන්ගේ ජීවිතේ මධ්‍යම இயேசு ස්ථානයේ உங்களோட නෑ. வாழ்க்கையில டிரைவிங் சீட்ல இல்ல. යේසුස් වහන්සේ උන්ගේ ජීවිතේ රියදුරු අසුනේ නෑ. அவங்களுடைய இதய சிம்மாசனத்துல அரசாள்ற இடத்துல இல்ல. උන්ගේ අදවතේ සිංහාසනේ රජ කරන කෙනෙක් ඇටියට மை නෑ. கார், மை பெட்ரோல், மை டிரைவிங். මගේ කාර් මම දාන පෙට්‍රෝල් මගේ යතුරු. ஏதாவது தேவைப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஆண்டவர்ட்ட வந்துட்டு போ. මොනවාරි අවශ්‍ය නම් ආශිර්වාදයට පමණක් යේසුස් වහන්සේ ළඟට சொல்லி එනවා. கொண்டு இருக்கார், சின்ன சின்ன ஊழியங்கள் கொஞ்சம் செய்வான், அவ்வளவுதான். අපි කිව්වා පුංචි පුංචි සේවාවන් විතරක් කරනවා. அப்படி சரி வரும். ඒ මරියන්නේ නෑ. கடைசி அவனுக்கு இவர ஓட்ட கொடுத்தோன்னா தான் வண்டி சரியா போச்சு. අන්තිමට රතේ එලවන්න දීපු මොහොතේ තමයි පාලනය எங்கட කරන්න வாழ்க்கையில පුළුවන්. டிரைவிங் சீட் அவருக்கு கொடுக்கணும். අපගේ ජීවිතේ රියදුරු අසුන උන්වහන්සේට දෙන්න ඕනේ. இன்னைக்கு ஆண்டவரே நீ ராஜான்னு சொல்லிட்டு நாளைக்கு சிலுவையில அறையும்னு சொல்ற கிறிஸ்தவங்களை நாங்க வாழக்கூடாது. ස්වාමීන් වහන්සේ රජෙක් කියලා ඊළඟ පවවෙනි දවස් උන්වහන්සේ කුරුසට පත් කරන எங்கட ජීවිතයක් බෑ. வார்த்தைகள் ஆண்டவர் உயர்த்துது, எங்கட வாழ்க்கையை ஆண்டவர் சிலுவையில அறையுது. எங்கட வார்த்தைகள் ஆண்டவர் உயர்த்துது, எங்கட வாழ்க்கை அவரை சிலுவையில அறையுது. අපගේ වචනේ උන්වහන්සේ නම උසෝන නමුත් අපගේ ජීවිත சபையில அவரை உயர்த்துறோம், எங்கட வியாபாரத்துல அவரை சிலுவையில அறையுது. සබයි උන්වහන්සේ උසෝන නමුත් ව්‍යාපාර තුළ උන්වහන්සේ சபையில அவரை உயர்த்துறோம், வேலைத்தனத்துல அவரை சிலுவையில அறையிறோம். සභාවේ උසෝන නමුත් රැකී ස්ථානයේ උන්වහන්සේ කුරුසට පත් කරනවා. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருக்கிறா, குளோபல் இம்பாக்ட்ல நான் ஊழியம் செய்த காலத்துல வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணுவ, யூனிவர்சிட்டி படிச்ச ஒரு ஆள். මට දන්න කාන්තාවක් වෙනවා ගෝබල් ඉම්පැක්ට් එකේ මම සේවය කරන කාලේ හිටියා. வாலண்டியர் කෙනෙක්. එයා වොලන්ටියර් කෙනෙක්. அவ அமெரிக்கா போயிட்டு PhD முடிச்சான். ඇමරිකාවේ Engineer. ඉංජිනේර කෝස් එක කරා. அமெரிக்கால அவருக்கு லெக்சர் பண்ண சான்ஸும் கிடைச்சிச்சு. එයාට ඇමරිකාවේ උගන්වන අවස්ථාවක් ආවා. அந்த நேரத்துல அவ வந்து இலங்கைக்கு வந்து தென் பகுதியில் ஒரு பல்கலைக்கழகத்துல படிப்பிக்கிறது தான் அவரோட தரிசனமா இருந்துச்சு. ඒ ලංකාවට වෙල විශ්වවිද්‍යාලයේ උගන්වන්නේ කාරණාව තමයි ඇගේ ආසාව තිබුණේ. அமெரிக்கால போயிட்டு ஒரு லெக்சரரா இருந்து பெரிய அதெல்லாம் விட்டுட்டு இங்க வர்றாவாங்க. ඇමරිකාවේ දේශ හොඳ වැටුපක් ඔක්කොම අතහැරලා එයා මේට එන්න සූදානම් அந்த වුණා. இன்டர்வியூ வந்து அவங்களுக்கு கூட தகுதி கூட குவாலிஃபிகேஷன் கூட ஏலான திருப்பி அனுப்பிட்டாங்களா. එයා ඉන්ටර්විව් එකට ආවම පස්සේ එයාගේ අත්දැකීම් එයාගේ ක්වොලිෆිකේෂන් වැඩි කියලා බෑ කියලා කිව්වලු. திரும்ப ரெண்டாவது முறை ட்ரை பண்ணி இப்ப இங்க படிப்பிக்கிறா. නැවත දෙවෙනි වතාවක් උත්සාහ කළා දැන් උගන්වනවා. அவட்ட நான் கேட்டேன். ඇයිගේ මම ඇහුවා. அவ சொன்னா, நான் வாலிப பெண்ணா இருக்கும் போது ஒரு தீர்மானம் எடுத்தேன். ඇයි කොහොම තරුණ කාලේදී මගේ ජීවිතේ මම அவ இது ஒரு තීරණයක් பெரிய ගත්තා. தியாகமாவே நினைக்கல. එයා මේක ලොකු ත්‍යාගවන්තකමක් කියලා හිතුවේ නෑ. ஆண்டவட சித்தத்துக்கு ஆம்னும் எந்த சித்தத்துக்கு இல்லன்னு நான் வாலிப வயசுல நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதனால எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට මම ඔව් කියාත් මගේ ජීවිතේ ඒකට නෑ කියලාත් මම තීරණයක් ගත්තා. உங்களுக்கு விளங்குதா? ඔබට තේරෙනවද? அடூரிராம் ஜட்சன் ஒருத்தர் இருந்தார். අබේරාම් ජැක්සන් කෙනෙක් அவரும் කෙනෙක්. அவருடைய மனைவியும் එයාට එයාගේ භාර්යාවත්. இந்தியாவுக்கு மிஷனரிகளா வந்தாங்க. ஆனா இந்தியால இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க இந்த கிழக்கு இந்தியா கம்பெனி. ඉන්දියාව දේශයට මිෂනරි සේවාව නමුත් ඒ පිටවල් කරා. நான் 5 மிஷனரிகளோட வாழ்க்கைகள் எழுதி கொண்டிருக்கேன். பிரிண்ட் பண்ண காசு இல்லாம இருக்கு, ப்ரே பண்ணுங்க ஆண்டவர் சந்திக்கணும். வால்டர் கிளிஃபோர்ட், ஏஓஜி, ஃபோஸ்கே, ஏஓஜி, காஸ்பல் டெபனக்கல், சிபிஎம் எல்லாம் தொடங்குறதுக்கு காரணமான ஒரு ஆள் அவர். அவரை பத்தி, ஜேம்ஸ் சேட்டரை பத்தி, ரிச்மண்ட் காலேஜை தாஸ் பண்ண மெத்தடிஸ்ட் மிஷனரி ஆஃப் ஜேம்ஸ் சேட்டர் பேப்டியை பத்தி எல்லாம் எழுதுறேன்.
මම මිෂනවරුන් ගැන පස් දිනක් ගැන පොතක් ලියන්න සූදානම්ෙන් ඉන්න ඉතින් යාඥා කරන්න. அவங்களோட தியாகங்களை பார்த்தா என்ன ஆச்சரியம். ඔවුන්ගේ ත්‍යාගවන්තකම බලුවොත් කොච්චර පුදුමද. இவர் கடைசியா இந்தியால ஏற்றுக்கொள்ளல மியான்மருக்கு போறார். ඉන්දියාව දේශය උන්ව පිළිගත්තේ නැහැ මියන්මාර දේශයට ගියා. மியான்மர்ல கடவுளை அறிஞ்சவங்க இருக்கே இல்ல. මියන්මාර දේශයේ දෙවියන් වහන්සේ පිළිගත්තා பாஷை කියන්නේ. படிக்கிறார். sorry. பாஷை படிக்கிறார். භාෂාවන් උගන්වනවා. ඉගෙන ගත්තා. ඉගෙන ගත්තා. 16 மணித்தியாலம் கஷ்டப்பட்டு பாஷையை படிச்சு பைபிளை மொழிபெயர்க்கிறார். පැය 16 කාලයක් වේස වෙලා ඒ භාෂාව ඉගෙනගෙන බයිබලේ 20 පරිවර්තනය மாசம் කරා. ஜெயில்ல போடுறாங்க. තව මාසයක් ඉරගෙදර දානවා. மாச 20. මාස 20ක්. புள்ள கிடைக்குது, புள்ளையே வைஃப் ஹாஸ்பிடல் கொண்டு போய் தான் காட்டுறா. දරුවා ලැබෙනවා, දරුවාව ඉස්පිතාලේ කියලා තමයි පෙන්වන්නේ. அவர் விடுதலையாகி வாராரு. ඒ නිදාස් වෙලා එනවා. வீட்டுல பாக்குறாரு மனைவி குற்றுயிரா சாக கிடக்குறா, சோம் இல்லாம புள்ள பசியில சாக கிடக்கு. ඒ භාර්යාව රෝගාතුරේ මියදෙන ඉන්නවා, දරුවා කුසගින්නේ அவனுக்கு මියදෙන ඉන්නවා. சோமானாலும் திரும்ப மனைவியும் பிள்ளையும் செத்து போறாங்க. ඔවුන් සුව වුණත් නැවත ඔවුන් මියදෙනවා දෙදෙනාම. காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கூடாராட்சி கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வந்து பைபிள் மொழிபெயர்ப்ப செய்யறார். කැලෑව ගිහලා ටික කාලයක් ඉඳලා නැවත වෙලා බයිබලේ පරිවර්තනය කරනවා. அநேகர் கடவுளுக்குள்ள வந்தாங்க. බොහෝ අය දෙවියන් වහන්සේ තුල பெரிய ආවා. ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. එයාගේ සේවය එලෙස පටන් ගත්තා. மியான்மர்ல பைபிளை மொழிபெயர்த்தவர் அவர். මියන්මාර දේශයේ බයිබලය පරිවර්තනය කරපු පුද්ගලයෙක්. மாலைத்தீவு, மியான்மர், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்காக நீங்க ஜெபிங்க. මාලතීව ඇෆ්ගනිස්තාන කියන දේශන උදෙසා යාඥා அங்கே කරනවා. ஆண்டவருடைய ஆளுகை பலமா வரணும்னு ඒ ஜெபிங்க. දෙවියන් වහන්සේගේ පාලනය බලවත් ලෙස එන්න ඕනේ කියා. பல தியாகங்கள் செய்த ஆண்டவருக்கு நற்செய்தி அவர் அறிவித்தார். බොහෝ ත්‍යාගවන්තකම කරමින් දෙවියන් වහන්සේගේ සුභාරංචය ප්‍රකාශ எங்களோட කරා. வாழ்க்கை ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனால் எங்கள் மரணம் ஒரு சரித்திரமா இருக்க வேண்டும்னு அப்துல் கலாம் சொன்னார். අපගේ ජීවිතයේ විල සිදුවීමක් වෙන්න පුළුවන්, නමුත් අපගේ මරණය විල ඉතිහාසගත වෙන්න කියලා අබ්දුල් කලාම් කිව්වා. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரத்தில் கடந்துவிடும். එකම එක ජීවිතයක ඒක ඉතා විගසම නැති වෙලා යයි. ஆண்டவருக்காக செய்பவை மாத்திரமே நிலைத்திருக்கும். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඉන්නා වූ කෙනා ස්ථිර වෙනවා. சபையில குருத்தோலை போடுற மாதிரி, வஸ்திரங்களை விரிக்கிற மாதிரி துதிச்சிட்டு வேலைத்தனத்துல பிசினஸ்ல வீட்டுல ஆண்டவரை சிலுவையில் அறைய வேணாம். සභාවේ ඔබ මේ පාස්කු සමරනවා වගේ ඔබගේ ව්‍යාපාරය තුළ යේසුස් වහන්සේ කුරුසයට පත් කරන්න එපා. இந்த குடும்ப வாழ்க்கையில, இந்த பண வாழ்க்கையில, இந்த செக்ஷுவல் வாழ்க்கையில, இந்த நேரம் சம்பந்தமா, படிப்பு எல்லா ஏரியாலையும் நான் ஆண்டவரை ராஜாவை வச்சு அவரோட சித்தத்தை கேட்டு, அவர் தான் என் பாஸ், நான் செய்ய போறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? මගේ පෞල් ජීවිතය තුළ, මගේ සේවා ජීවිතය තුළ සෑමෝකම උන්වහන්සේ තමයි මගේ ප්‍රධානියා කියන තීරණයක් ගමු. கண்களை மூடி ஜெபிப்போம். ඇස්වල යාඥා කරමු. அந்த சின்ன நீல மாபல் போல ஏதோ ஒரு காரியம், ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறேன், இதை மட்டும் தரமாட்டேன்னு சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்க உங்களை அழைக்கிறார். පුංචි නිල් පාට බෝලයක් වගේ ස්වාමීනි සියල්ල ඔබ වහන්සේට දෙනවා, නමුත් මේක වගේ විතරක් දෙන්නේ නැහැ කියන කාරණාව තුළ දෙවියන් වහන්සේ සියල්ල දෙන පිරිස முழு කැඳවනවා. வாழ்க்கையின் ஆளுகையும் ஆண்டவருக்கு கொடுப்பீங்க. ඔබගේ සම්පූර්ණ ජීවිත දෙවියන් වහන්සේ පාලනය කරන පිරිස දෙන්න. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம். ස්වාමීනි මගේ කැමැත්ත නෙවෙයි ඔබ වහන්සේගේ කැමැත්ත. இந்த